Hello students, welcome to Python programming subject class. ஸோ இது வந்து உங்களோட ரெண்டாவது கிளாஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸில் யூனிட் நம்பர் 1ல் 1.1 அதாவது இன்ட்ரோடக்ஷன் டு ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் பற்றி படித்தோம். அதில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெர்மினாலஜிஸ் அப்படின்னா என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெர்மினாலஜிஸில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். தென் எரர்ஸ், என்னென்ன ப்ரோக்ராமிங் எரர்ஸ் வரும், பாசிபிலிட்டிஸ் ஆஃப் எரர்ஸ் என்னென்ன வரும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு ப்ரோக்ராமில் எரர்ஸ் இருந்தது, அதாவது ஃபால்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம பக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஸோ பக்ஸுங்கிறது தான் அதோட டெக்னிக்கல் டேர்மாக இருக்கும். ஸோ அந்த பக்ஸை எப்படி ரிசால்வ் பண்ணுறது, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் நீங்கள் கம்பைல் பண்ணீங்க அப்படின்னா நிறைய எரர்ஸ் வரும். ஸோ நிறைய பக்ஸ் வரும். அந்த பக்ஸை வந்து நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணுறது, அந்த பக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராமை எப்படி ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது தான் டீபக்கிங். ஸோ டீபக்கிங் அப்படின்னா என்ன, அதோட டெஃபினிஷன் பார்த்தீங்க அப்படின்னா டீபக்கிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிடெக்டிங் அண்ட் ரிமூவிங் ஆஃப் existing errors, also called as bugs in a software code. ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் கோட், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணீங்க, எழுதுனீங்க அப்படின்னா ஸோ வர்ற பாசிபிலிட்டிஸ் ஆஃப் எரர்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து டீபக்கிங். ஸோ ரிமூவ் பண்ணாமல் இந்த ப்ரோக்ராம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ என்ன டைம்லனாலும் அந்த ப்ரோக்ராம் கிராஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தட் மீன்ஸ் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ஒரு ப்ரோக்ராம் வந்து எரர்ஸோடு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா இன்கரெக்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர், அதாவது சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் கிடைக்காம போகலாம். ஸோ அதனால் டீபக்கிங்கிற ப்ராசஸ் வந்து வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணும்போது வர்ற பாசிபிலிட்டிஸ் ஆஃப் எரர்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் டீபக்கிங். சரியா? ஸோ டீபக்கிங்கிற ப்ராசஸில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, என்னென்ன டீபக்கிங் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆகிருக்குங்கிறதா அடுத்தால பார்க்குறீங்க. தட் இஸ் ரீப்ரொடியூஸ் தி ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளத்துக்காக ஒரு அப்ளிகேஷனுக்காக ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் எரர் இருக்குது அப்படின்னா ஸோ ஒன்ஸ் அகெயின் அதை ரீகரெக்ட் பண்ணணும். அந்த கோடை என்ன ப்ராப்ளம் வந்திருக்கோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ என்ன டைப் ஆஃப் எரர் வந்திருக்கு, ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் எரர்ஸில் பார்த்தோம். சின்டாக்ஸ் எரர், சிமாண்டிக் எரர், லாஜிக்கல் எரர், ரன் டைம் எரர்ஸ், இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ என்ன டைப் ஆஃப் எரர், அந்த ஃபால்ட் எதுக்காக வந்துச்சு, அந்த ஃபால்ட்டை தான் நம்ம பக்குன்னு சொல்கிறோம். ஸோ அதை டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ அது என்ன, அந்த பக் எதுக்காக வந்துச்சு, அந்த பக்கை வந்ததுக்கான ஸ்னாப்ஷாட்டை எடுக்கணும். அந்த ப்ரோக்ராமை வந்து நீங்கள் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுட்டோ இல்லைனா அந்த ப்ரோக்ராமை எழுதிட்டு ஏன் அந்த பக் வந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும், கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். தென் அந்த பக்குனால வேரியபிள்ஸ் அண்டு அந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிட்டு இருக்க கோட் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். தென் அந்த ஸ்னாப்ஷாட் நீங்கள் எழுதி வச்சுருந்த ப்ரொசீஜர், அந்த ஸ்னாப்ஷாட்டு அந்த பக்கை பொறுத்து அதுக்கு என்ன ரிசால்விங் ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் கொண்டு வரலாம், என்னென்ன ஆக்ஷன்ஸ் வந்து அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி அந்த பக்ஸை ரிசால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகெயின் திரும்ப ப்ரோக்ராமை ரீரிட்டன் பண்ணீங்க, அதாவது ரீப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ப்ரோக்ராம் கிடைக்கும். அந்த கரெக்டான ப்ரோக்ராமை வச்சு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுதான் டீபக்கிங் ப்ராசஸ். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், டீபக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்கள் ப்ரோக்ராமில் க்ரியேட் ஆகிற பக்ஸ், ஸோ அது ஹியூமன் எரராக இருக்கலாம், உங்கள் ப்ரோக்ராமில் ப்ரோக்ராம் ரூல்ஸுக்கு வயலேட் ஆகி நீங்கள் எழுதுகிற கோடாக இருக்கலாம். ஸோ அதனால் வர்றது தான் ஃபால்ஸ் இல்லைனா பக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த பக்ஸை ரிசால்வ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் டீபக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா இன்கரெக்ட் ரிசல்ட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும், பர்ஃபெக்ட் ரிசல்ட் கிடைக்காது. ஸோ அதனால் உங்களோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த டீபக்கிங்க்கு சொல்லி நிறைய ப்ரொசீட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ முதல்ல ரீப்ரொடியூஸ் தி ப்ராப்ளம். நீங்கள் எதுக்காக ப்ரோக்ராம் எழுதுறீங்களோ, என்ன எரர் வந்துச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ப்ரோக்ராமை
கரெக்ட் பண்ணிவிட்டு அதை திரும்ப ரீக்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸ்டெப்ஸு. முதல்ல என்ன டைப் ஆஃப் ஃபால்ட்ஸ் உங்களுக்கு அக்கர் ஆகிருக்கு, ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டு அந்த ஃபால்ட் எதுக்காக வந்திருக்கு, அந்த பக் எதுக்காக வந்திருக்குங்கிறத ஒன்ஸ் அகெயின் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணணும். தென் அந்த பக் இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸோ அதை ஆக்ஷனாக டிஃபைன் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகெயின் நீங்கள் ப்ராப்ளத்தை ரீக்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட்டை நீங்கள் செட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் டீபக்கிங். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸ் இல்லை 3 மார்க்ஸ் இல்லைனா 10 மார்க்ஸில் கூட கேட்கலாம். ஸோ டீபக்கிங் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா டீபக்கிங்கிறதுக்கான டெஃபினிஷன் எழுதணும். தென் டீபக்கிங் ப்ராசஸ் ஸ்டெப்ஸையும் நீங்கள் எழுதணும். ரைட். அடுத்த கான்செப்ட் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். இது வந்து 1.3 சாப்டர்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். ஆல்ரெடி 2 சாப்டர்ஸ் நம்ம முடிச்சாச்சு. ஸோ 3rd சாப்டரில் ப்ரோக்ராம் அல்காரிதம் அண்ட் ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிற கான்செப்டை படிக்கிறோம். ஸோ இது எதுக்கு? ஸோ இதில் ஃபஸ்ட் டாபிக் வந்து ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு ப்ரோக்ராமை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது, நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிறது தான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் அ ஸ்டெப்ஸ் ஆர் ஃபேஸஸ் தட் ஆர் யூஸ்டு டு டெவலப் எ ப்ரோக்ராம் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இதில் ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ப்ராப்ளம் டெஃபினிஷன். ஸோ நீங்கள் என்ன அப்ளிகேஷனுக்காக ப்ரோக்ராம் எழுதுறீங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறதா, இப்போ அடிஷனுக்காக எழுதுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா அடிஷன்ங்கிற ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எழுதுறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் லெவலில் சொல்கிறாருந்தா, இப்போ சப்போஸ் ஒரு டிக்கெட் ப்ரொசீட் பண்ண போகிறீங்க, ரயில்வே ரிசர்வேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட ப்ரைமரி டெஃபினிஷன் என்னவாக இருக்குன்னா ரயில்வே ரிசர்வேஷனுங்கிற ப்ராஜெக்ட்டுக்காக நான் ப்ரோக்ராம் எழுத போகிறேன்னு அர்த்தம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து அதுதான். ஸோ என்ன அப்ளிகேஷன், உங்களோட பர்பஸ் என்ன டாஸ்க்குக்காக நீங்கள் இந்த ப்ராப்ளமை டிஃபைன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் அனாலிசிஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ அடிஷனுங்கிறத நான் டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு அடிஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 2 நம்பர் வேணும். மினிமம் 2 நம்பர், மேக்ஸிமம் எவ்வளோ நம்பர்னாலும் அடிஷன் நீங்கள் இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் அந்த ப்ராப்ளத்துக்கு வேணும். கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமிங் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள் தேவைப்படும். ஃபஸ்ட்டு வேரியபிள் ஃபஸ்ட் நம்பரை கெட் பண்ணுறதுக்கு, செகண்ட் வேரியபிள் செகண்ட் நம்பரை கெட் பண்ணுறதுக்கு, தேர்ட் வேரியபிள் வந்து அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் உங்கள் ப்ரோக்ராமில் தேவைப்படும், என்னென்ன லைப்ரரி ஃபைல்ஸ் தேவைப்படும், என்னென்ன சப்போர்ட்டட் ஃபைல்ஸ் உங்கள் அப்ளிகேஷனுக்காக தேவைப்படும், இதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். ஸோ என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ், ஏதோ இந்த ஃபேஸே வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் கேதரிங் சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்ளத்தை முதல்ல டிஃபைன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் வேணும், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படும், எத்தனை வேரியபிள் தேவைப்படும், ஸோ ஓவரால் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். தென் அனலைஸ் பண்ண பிறகு 3rd ஸ்டேஜில் அல்காரிதம் டெவலப்மெண்ட். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் இது எதுக்காக அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்டேஷன் ஒர்க் மாதிரி, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் என்ன பண்ணணும், தேர்ட் என்ன பண்ணணும், வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்ம அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு டாக்குமெண்டேஷன் ஒர்க்கை க்ரியேட் பண்ணணும். அதாவது ஹியூமன் ரீடபிள் ஃபார்மில், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மில் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை க்ரியேட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணணும். ஸோ 3 ஸ்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல ப்ராப்ளம் டெஃபினிஷன், ஸோ என்ன அப்ளிகேஷனுங்கிறத டிசைட் பண்ணணும். தென் ப்ராப்ளம் அனாலிசிஸ், ஸோ அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறது, அந்த ப்ரோக்ராமை ரைட் பண்ணுறதுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், லூப்ஸ்லாம் தேவைப்படுங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணணும். தென் தேர்ட் ஒன் வந்து அல்காரிதம் டெவலப்மெண்ட். ஸோ அதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் கண்டிப்பாக எழுதணும். ஒரு கோடு உங்களோட கம்ப்யூட்டரில் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளவு டாக்குமெண்டேஷன் ஒர்க் பண்ணி நீங்கள் உங்கள் கையில் இருக்கும். ஈவன் ஐடி கம்பெனிஸில் இதை தான் பண்ணுறாங்க. ஃபுல் டாக்குமெண்டேஷன் இந்த 3 ஸ்டேஜஸ்லையும் ஒர்க் பண்ணி மேனேஜர் உங்களோட டெவலப்பர்கிட்ட இதை கொடுத்துருவாங்க. இந்த ப்ளூ பிரிண்ட் டாக்குமெண்ட்டை கொடுத்துருவாங்க. கொடுத்த பிறகு
அந்த ப்ரோக்ராமர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோடிங் எழுத ஆரம்பிப்பாங்க. இதுதான் ஃபோர்த் ஃபேஸ். இந்த கோடிங் அண்ட் டாக்குமெண்டேஷன் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோடிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அனலைஸ் பண்ண இந்த 3 ஸ்டேஜஸையும் வச்சுக்கிட்டு கிடைக்கிற டாக்குமெண்ட்டை வச்சுட்டு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை செலக்ட் பண்ணி, நான் நிறைய ஹை லெவல் லாங்குவேஜ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, சியில் எழுதலாம், பைத்தானில் எழுதலாம், பிஹெச்பியில் எழுதலாம். ஸோ என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அந்த லாங்குவேஜை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு, அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு கோடிங் இதில் எழுதணும். ஸோ கோடிங் எழுதி ஒரு அப்ளிகேஷன் கிடச்சிரும் உங்களுக்கு. கோடிங் எழுதி முடித்து அந்த கிடைச்ச அப்ளிகேஷனை 5வது ஸ்டேஜில் டெஸ்ட் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக இந்த ப்ராப்ளம் டெஃபினிஷனுக்கு நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் கிடச்சிருக்கா, ஸோ 2 நம்பரை ஆட் பண்ணி கரெக்டாக ரிசல்ட் வந்திருக்கா, இல்லை ரயில்வேல டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிக்கெட் கரெக்டாக ப்ரொசீட் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங். இதில் டீபக்கிங்கிற ஒரு ப்ராசஸும் வருது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டீபக்கிங் அப்படின்னா என்னங்கிறத ப்ரீவியஸ் டாப்பிக்கில் நான் சொன்னேன். ஸோ அந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற பக்ஸை ஃபுல்லாக என்ன பண்ணுறதுக்கு, ரிசால்வ் பண்ணுற ஸ்டேஜ். ஸோ ஓவராலாக நீங்கள் எழுதின கோடை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை டீபக் பண்ணுவாங்க. என்னென்ன பக்ஸ் இருக்கோ அதையெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 5 ஸ்டேஜும் முடிச்சாச்சு அப்படின்னா தென் மெயின்டெனன்ஸ் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து சாஃப்ட்வேர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிரும். ரெடி ஆகிட்டு கஸ்டமருக்கு நீங்கள் சேல் பண்ணிடலாம். தென் என்ன ஆகும் அப்படின்னா, கஸ்டமர்கிட்ட போனோன்னா அவங்ககிட்டேருந்து உங்களுக்கு ஃபீட்பேக் வரும். எங்களுக்கு இந்த ஃபீச்சர் இருந்தால் நல்லாயிருக்கும், இதில் இந்த ஆப்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்க வரும்போது மெயின்டெனன்ஸ் உங்கள் டீம் இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் அப்டேஷன் கொடுக்கணும். ஸோ அவங்க கஸ்டமர்கிட்டேருந்து வர்ற ஃபீட்பேக்கை வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்படி உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் எல்லா ஆப்புக்கும் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் அப்டேஷன் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களோ, ஸோ அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்பில் சம் ஃபீச்சர்ஸை நம்ம அப்டேட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஏதோ ஒரு டீம் வந்து அந்த அப்டேஷன் விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ ஸ்டேஜஸையும் பொறுத்து தான் ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பராக டெவலப் ஆகி கன்சியூமர் கையில், ஐ மீன் கஸ்டமர் கையில் போய் ரீச் ஆகும். ஸோ ஒரு ப்ரோக்ராமை எழுதணும் அப்படின்னா இவ்வளவு ஸ்டேஜஸையும், ப்ரோக்ராமை எழுதி சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ ஸ்டேஜஸை நீங்கள் கிராஸ் பண்ணி வந்திருக்கணும். அதனால தான் இந்த கான்செப்டுக்கு பேர் வந்து ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர்? இது கிளியராக புரியலை, உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க. லைவ் கிளாஸில் உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, அடுத்தது இந்த ஸ்டேஜஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். எஸ், நான் ஏற்கனவே சொன்னேன் ப்ராப்ளம் டெஃபினிஷன். ஸோ இந்த ரெட் கலர் இண்டிகேஷன் ஹைலைட்ஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த கொஸ்டின்ஸில் இந்த ஆன்சரில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் ஹிண்ட்ஸ் மாதிரி உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம் டெஃபினிஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ என்ன ப்ராப்ளம், என்ன ப்ராசஸுக்காக நீங்கள் இந்த கோடு எழுதுறீங்க, அந்த பவுண்ட்ரிஸ் ஆஃப் ப்ராப்ளத்தை நீங்கள் முதல்ல டிஃபைன் பண்ணணும். அதை வந்து அந்த ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான சொல்யூஷன் என்ன எழுத போகிறீங்க, அதுக்கான கோடு என்ன எழுத போகிறீங்க அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜில் நான் ஏற்கனவே சொன்னேன் ரெக்யர்மெண்ட் ஸ்டேஜ். அந்த ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணணும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற அந்த ப்ராப்ளத்துக்கு கோடு எழுதுறதுக்கு என்னென்னலாம் ரெக்யர்மெண்ட்ஸ் தேவைப்படும், லைக் வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து உங்கள் ப்ரோக்ராமில் என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். மூணாவது விஷயம் அல்காரிதம் டெவலப்மெண்ட். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் த ப்ராப்ளம். இது வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் ஒர்க் மாதிரி. ஸோ ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ப்ளூ பிரிண்ட் டாக்குமெண்ட் உங்கள் கைக்கு வந்துடும். அந்த டாக்குமெண்ட்டை நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு ரீட் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பிங் சைடில் வந்து இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லிட்ரேச்சர் சர்வே அப்படிம்பாங்க. ஸோ ஓவரால் இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு ஃபுல் ப்ளூ பிரிண்ட் டாக்குமெண்ட் உங்கள் கையில் இருக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரோக்ராம் கோடு வந்து எழுதணும். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கோடிங் அண்ட் டாக்குமெண்டேஷன். நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ உங்களுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் கிடைக்கும். அந்த டாக்குமெண்டேஷனை வச்சுட்டு நீங்கள் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் உங்களோட கோடு எழுத போகிறீங்களோ அதை நீங்கள் இந்த இடத்துல டெவலப் பண்ணணும். அது வந்து எந்த கோடை வச்சு நீங்கள் எழுதுனா உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அது மேபி சியாக இருக்கலாம், C++ஆக இருக்கலாம்,
பைத்தானாக இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், என்ன லாங்குவேஜ்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரைமரி டாஸ்க் என்ன அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறது தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங். நான் அந்த ஃபேஸை தான் நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் ப்ரோக்ராம் எழுதியாச்சு அப்படின்னா ஸோ அதில் நிறைய பாசிபிலிட்டிஸ் ஆஃப் எரர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ஹியூமன் எரர் வரலாம், சின்டெக்ஸ் எரர் வரலாம். ஸோ அந்த எரர்ஸ், அதாவது அந்த பக்ஸை வந்து ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் தான் டீபக்கிங். ஸோ ஒன்ஸ் அகெயின் ப்ரோக்ராம்ஸை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன பக்ஸ் இருக்கோ அதை ரிசால்வ் பண்ணுற ஃபேஸ் தான் வந்து இந்த டீபக்கிங். சரியா? ஸோ இதில் இன்னொன்றும் பார்க்கலாம். நீங்கள் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு ப்ராப்பராக இன்புட் கொடுத்து, அதாவது 2 நம்பர் கொடுத்து அது ஆட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். சப்போஸ் 2 நம்பர் கொடுத்து ஆட் ஆகாமல் ஏதோ ஒரு இன்கரெக்ட் ரிசல்ட் வந்துட்டு அப்படின்னா அதுவும் சம் எரர்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ உங்களோட டிக்கெட் ப்ராப்பராக ப்ரொசீட் பண்ணலை அப்படின்னா அதுவும் ப்ராப்பராக இல்லைன்னு அர்த்தம். ஸோ கரெக்டான டேட்டா, இன்புட் டேட்டாவை கொடுத்து அது கரெக்டாக ப்ராப்பராக ரன் ஆகுதா இல்லையாங்கிறதையும் நீங்கள் இங்கே பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ ஒன்ஸ் டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங்கிற இந்த ஸ்டேஜை நம்ம கிராஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்து மெயின்டெனன்ஸ். சரியா? இதை வந்து யூசர்ஸ் திரும்ப கொடுத்து நம்மளோட கஸ்டமர்கிட்ட கொடுத்து யூஸ் பண்ண வச்சுட்டு அவங்க ஃபீட்பேக் படி ரெகுலராக நம்மளோட அப்டேஷனை வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஏதாவது கரெக்ஷன், ஸோ ஏதாவது இஷ்யூஸ் வரலாம். ஈவன் உங்கள் ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் வரும், டெக்னிக்கல் இஷ்யூஸு. அதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டீம் வந்து அதை திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி அதை ரிசால்வ் பண்ணி டீபக் பண்ணி அதை ஒரு அப்டேட்டாக திரும்ப உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணுவாங்க. சரியா? இதுதான் மெயின்டெனன்ஸ். ஸோ எப்போவுமே ஒரு சாஃப்ட்வேரை டெலிவர் பண்ணலாம், அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் கஷ்டம். எல்லா ஐடி இண்டஸ்ட்ரியிலையுமே மெயின்டெனன்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு டீம் இருப்பாங்க. அதை ப்ராப்பராக அதை அனலைஸ் பண்ணி அதுக்கான ரிசால்விங் ப்ரொசீஜர்ஸை எழுதுவாங்க, கஸ்டமருக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரியா? ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த யூனிட்டில் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக டெவலப் ஆகி கடைசியில் ஒரு அப்ளிகேஷனாக டெவலப் ஆகி கன்சியூமர்கிட்ட ரீச் ஆகுது. ஸோ அதோட ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதான் இதில் பார்க்குறீங்க. ரைட். அடுத்தது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வேணும். ஆல்ரெடி ப்ரோக்ராம் லாங்குவேஜ் டெர்மினாலஜிஸே சொன்னேன், ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கே ப்ரோக்ராம் தான். ஸோ அந்த ப்ரோக்ராமை எந்த லாங்குவேஜில் எழுதுறது? அஃப்கோர்ஸ் ஹை லெவல் லாங்குவேஜில் தான் எழுதணும். அதுதான் ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ நிறைய ப்ரோக்ராமிங் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் நிறைய இருக்குது. ஸோ ரைட் ஃப்ரம் தி வெரி ஓல்டு லாங்குவேஜ் பாஸ்கல், கோபால், ஃபோர்ட்ரான்ங்கிறதுலாம் ரொம்ப ஓல்டு லாங்குவேஜ். நவ் C++, ஜாவா, பைத்தான், PHP எல்லாமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். சரியா? ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோர்ஸ் கோட் எழுதணும், ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா அதுக்கான செட் ஆஃப் ரூல்ஸ், ஒரு செட் ஆஃப் கிராமரிக்கல் ரூல்ஸாக நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி இங்கிலீஷ்க்கு கிராமர்னு ஒன்று இருக்கோ அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்குன்னு சொல்லி சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. சரியா? ஒரு டாஸ்க்கை நீங்கள் கரெக்டாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சரியா? நிறைய டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி லோ லெவல் லாங்குவேஜுங்கிறதும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஸோ நம்ம வெறும் ஹை லெவல் லாங்குவேஜை மட்டும் வச்சுட்டு ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இட் இஸ் நாட் பாசிபிள். இட் ஷுட் பி கன்வெர்டட் இன்டு லோ லெவல் லாங்குவேஜ். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் கொடுக்குற கோடு வந்து கண்டிப்பாக மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆனால் தான் உங்களோட அந்த சாஃப்ட்வேர் ப்ராப்பராக ரன் பண்ண முடியும். சரியா? ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் நத்திங் பட் எ செட் ஆஃப் grammatical rules for instructing a computer to perform specific task. Right. Features of a good programming language. ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஃபீச்சர்ஸ் எப்படிலாம் இருக்கலாம்? ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து சிம்பிளிசிட்டி. வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு லேர்ன், அதாவது ஈஸியாக படிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதை நாங்கள் படிக்கும்போது ரொம்ப ஹார்டாக ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கக்கூடாது, ஈஸியாக யூசர் வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கணும். தென் நேச்சுரல்னஸ், அதாவது அப்படின்னா என்னென்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அதாவது இப்போ நம்ம அடிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள், அதாவது அது வந்து ஆப்ரேட்டர் லேட்டர் கான்செப்டில் படிப்பீங்க. தென் நேச்சுரல் சின்டாக்ஸ்லேயே இருக்கணும். ஆப்ரேட்டர்னா ப்ளஸ்னா ப்ளஸ் தான் அங்கே யூஸ் பண்ணணும், மைனஸ்னா மைனஸ் தான் அங்கே யூஸ் பண்ணணும். ஸோ டிசைன்டுக்கு ஒரு ஆப்ரேஷனுக்கு எதெல்லாம் நேச்சுரலாக தேவைப்படுமோ
அதையே வந்து அந்த ரூல்ஸ்லேயும் வச்சுருக்கணும். சரியா? ப்ளஸ்ஸு தான் நம்ம ப்ளஸ் அடிஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமிங் ரூல்ஸ்லேயும் ப்ளஸ் தான் இருக்கணும். அங்கே ப்ளஸ்ஸு அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேறு ஏதோ கொடுத்தாங்க, ப்ளஸ் பிஎல்யூஎஸ் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து வெரி ஹார்ட் டு ஸ்டடி. ஸோ நேச்சுரலாக இருக்கணும், யூசர் ஈஸியாக லேர்ன் பண்ணுற மாதிரி அந்த விஷயங்கள் இருக்கணும். ஸோ தென் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் எழுதுகிற கோடு வந்து ரொம்ப என்கேப்சுலேட் ஃபார்மேட்டில் இருக்கணும், அதாவது கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும். அதாவது நீங்கள் ஒரு இப்போ C++ல எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஒன்ஸ் அதை எழுதிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? எந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சரையும் யூஸ் பண்ணுற, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டோரியல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஃபேக்டோரியல் அப்படின்னா 5 ஃபேக்டோரியல்னா 5 × 4 × 3 × 2 × 1 அப்படின்னு சொல்லி நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கெலாம் நிறைய ரிப்பீட்டட் கோடு எழுத வேண்டியிருக்கும். சரியா? ஸோ ஒன்ஸ் எழுதிட்டிங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக எந்த மாதிரி கால்குலேஷனுக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதோட அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து இருக்கணும். அதாவது அது தெளிவாக, அது கிடனாகவும் இருக்கணும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை டெலிவர் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட். அடுத்தது எஃபிஷியன்சி அப்படின்னா என்னென்னா, டிரான்ஸ்லேஷன். அதாவது நீங்கள் எழுதுகிற ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிஷின் கோடாக கன்வெர்ட் ஆகி எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ எஃபிஷியன்சி நல்லா இருக்கணும். ஸோ ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆனால் தான் நீங்கள் அடுத்த கோடை வந்து குயிக்காக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் காம்பேக்ட்னஸ். ஸோ காம்பேக்ட்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களோட ஆப்ரேஷன் வந்து கன்சைலி, அதாவது சீக்வன்ஸாக இருக்கணும். அதாவது இது இன்டர்நெட் அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராமிங்காக இருக்கக்கூடாது. ஸோ அதோட இன்டென்ட் அண்ட் ஆப்ரேஷன் வந்து தெளிவாக பர்ஃபெக்டாக கன்சியூமருக்கு போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஐ மீன் இந்த காம்பேக்ட்னஸ்னால் என்னென்னா, நம்மளோட அப்ளிகேஷன் இருக்குது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. எங்கே ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இன்னொரு ஃபார்முக்கு போய் அங்கேருந்து இங்கே வந்து அப்படி இந்த காம்ப்ளெக்சிட்டிங்கிற விஷயம் இருக்கக்கூடாது. அதாவது ரொம்ப கன்சைஸ்லியாக இருக்கணும். அதாவது ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களோட ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கணும். தென் லொக்காலிட்டி. அதாவது ப்ரோக்ராமர் நீட் நாட் ஜம்ப் அரவுண்ட் விஷுவலி ஆஸ் த டெக்ஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். அதாவது சுவிட்ச் ஓவர் ஆகக்கூடாது. ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் எழுதுகிற கோடு எல்லாமே சீக்வன்ஸாக இருக்கணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு கோடை போய் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி, அதை நான் ஸ்கிரிப்டில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி அங்கங்கே போய் ஜம்ப் ஓவர் ஆகிட்டே இருக்கக்கூடாது. ரொம்ப ஈஸியாக ஒரு லோக்கலாக அதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கணும், ஒரு இடம் வந்து இருக்கணும். அந்த இடத்துல அழகாக ரன் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அங்கங்கே ஜம்ப் ஓவர் ஆகிட்டு ரன் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. சரியா? அடுத்தது எக்ஸ்டென்சிபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறது, எக்ஸ்டென்சிபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஈஸியாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்து ஏதாவது ரிசால்வ் பண்ணணும், பக்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எலகண்ட்டாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும், ரொம்ப ஈஸியாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆட் பண்ணவே முடியாதபடி நம்ம ப்ரோக்ராம் எழுதிடக்கூடாது. ஸோ எப்போனாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு வந்து இந்த ஃபேக்டர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது அல்காரிதம். எஸ், நான் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் சொன்னேன், அதில் 3rd ஸ்டேஜ் வந்து அல்காரிதம் தான். நான் அல்காரிதம் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ரிசால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஒரு நல்ல அல்காரிதம், இதில் அல்காரிதம் டெஃபினிஷனும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அல்காரிதம் இஸ் அ செட் ஆஃப் வெல் டிஃபைன்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இன் சீக்வன்ஸ் டு சால்வ் எ ப்ராப்ளம். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, டிஃபைன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் நீங்கள் கரெக்டாக எழுத வேண்டியிருக்கும். அண்ட் அல்காரிதம் இஸ் அ செட் ஆஃப் வெல் டிஃபைன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் சீக்வன்ஸ் டு சால்வ் எ ப்ராப்ளம். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை நீங்கள் எழுதி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு தான் அல்காரிதம். ஓகே, ஒரு அல்காரத்துக்கான குவாலிட்டிஸ், ஒரு அல்காரத்தை எழுதுறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பாயிண்ட். கண்டிப்பாக கிளியராக டிஃபைன் பண்ணிடணும். ஒவ்வொரு ஸ்டெப், ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த ப்ராப்ளம் ஷுட் பி டிஃபைன் கிளியர்லி. ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ணி, இந்த 2 பாயிண்ட்மே சேம் தான். வெல் டிஃபைன்டாக இருக்கணும், ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து வெல் டிஃபைன்டாக இருக்கணும். எந்தெந்த வேலையெல்லாம் வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுங்கிற அந்த மெத்தட்ஸை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த நமக்கு வந்து சப்போஸ் 4ங்கிற நம்பர் தான் அவுட்புட்டாக வரணும் அப்படின்னா, நீங்கள் ஆப்ரேஷன்ஸ் வந்து 2 + 2 கூட்டினா
4 தான். ஈவன் 5 மைனஸ் 1 போட்டாலும் 4 தான். 2 இன்ட்டு 2 போட்டாலும் 4 தான். இந்த 4ங்கிற ஆன்சர் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் ஆஃப் வேஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களோட அப்ளிகேஷனை வந்து ப்ராப்பராக டிசைன் பண்ணுறதுக்கு கெட் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அடுத்தது கண்டிப்பாக இட் ஷுட் நாட் ஹேவ் கம்ப்யூட்டர் கோட். இது வந்து கோடிங்காக எழுதியிருக்கக்கூடாது. உங்களோட அல்காரிதம் வந்து கோடிங்காக இருக்கக்கூடாது, இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இருக்கணும். சரியா? ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இருக்கணும், கோடிங்காக இருக்கக்கூடாது. சரியா? இது இந்த 4 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல அல்காரிதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதை வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும், அதாவது ஒரு இன்புட் அண்ட் அவுட்புட், எதை நீங்கள் இன்புட்டாக கொடுக்குறீங்க, எந்த அவுட்புட்டாக வருங்கிறத கிளியராக நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 நம்பரை கூட்டி ஒரு நம்பரில் அவுட்புட் வரணும் அப்படின்னா அந்த 2 நம்பருங்கிறது இன்புட்டாக இருக்கும், அந்த கிடைக்கிற ஒரு நம்பருங்கிறது அவுட்புட்டாக இருக்கும். சரியா? ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து வெல் டிஃபைன்டு இன்ஸ்ட்ரக்ஷனாக உங்களுக்கு கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்கணும். நிறைய வேஸ் ஆஃப் சொல்யூஷன் வந்து அதில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அது கண்டிப்பாக ப்ரோக்ராம் கோடாக இருக்கக்கூடாது, ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக மட்டும்தான் இருக்கணும். ரைட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்காரிதம். ஓகே, முதல்ல பார்த்தது குவாலிட்டிஸ் ஆஃப் அல்காரிதம். ஒரு அல்காரிதத்தோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்காரிதம். ஒரு அல்காரிதத்தோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் எழுதுகிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதா. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நான் ஆம்பிக்யூட்டி. அப்படின்னா என்னென்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப கிளியர் அண்ட் ப்ரிசைஸாக இருக்கணும். நீங்கள் என்ன சொல்ல வர, என்ன டிஃபைன் பண்ண நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக இருக்கணும். அதுக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் மீனிங் இருக்கக்கூடாது. மோர் தென் ஒன் மீனிங் வந்து அதில் நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடாது. கரெக்டாக கிறிஸ்டல் கிளியர் டெஃபினிஷன் அதில் இருக்கணும். அதுதான் நான் ஆம்பிக்யூட்டி. அடுத்து ரேஞ்ச் ஆஃப் இன்புட். எவ்வளவு நம்பர்ஸுக்கான, நம்பர்ஸ்னு இல்லை, உங்களோட இன்புட்டோட ரேஞ்ச் என்ன, எவ்வளவு டேட்டாவுக்கு வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ண போகிறீங்கிறத கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்கணும். அது இன்ஃபைனைட்டாக போயிடக்கூடாது. சப்போஸ் 2 நம்பர் ஆட் பண்ணுறீங்க, 2 நம்பர் தான் இன்புட்டாக இருக்கணும். இந்த ரேஞ்ச் ஆஃப் இன்புட். ஃபேக்டோரியலில் வந்து இப்போ 6 ஃபேக்டோரியல் நீங்கள் கால்குலேட் பண்ணணும், யூசர்ட்டேருந்து 6ங்கிற நம்பர் வாங்கினீங்க அப்படின்னா 6 டைம்ஸ் 6 டைம்ஸ் அது வந்து ப்ராசஸ், மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்கணும். ஸோ அந்த ரேஞ்ச் ஆஃப் இன்புட் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அந்த அல்காரிதத்துக்கு. தென் மல்டிப்ளிசிட்டி. இது வந்து சிம்பிள் இங்கிலீஷில் இதுதான் நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுகிறோம். இதில் கொண்டு ப்ரோக்ராமிங் கோடோ சூடோ கோடுங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெஷின் கோட் அப்படிம்பாங்க. இதெல்லாம் கொண்டு இதில் டிஃபைன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சரியா? இதான் மல்டிப்ளிசிட்டி. தென் ஸ்பீட். மல்டிப்ளிசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம சிம்பிள் இங்கிலீஷில் தான் நம்ம எழுதுவோம் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை. சம்டைம்ஸ் தேவைப்பட்டால் அந்த ப்ரோக்ராமருக்கு வந்து ஒரு ஹிண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஈவன் மிஷின் கோட், அது சூடோ கோட் மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் ப்ரீவியஸ் கான்செப்டில் இந்த 0s and 1ஸ்க்கு பக்கத்தில் லோடு இந்த மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் சூடோ கோட் அப்படிம்பாங்க. அதுவும் தேவைப்பட்டால் நீங்கள் அதை எழுதிக்கலாம். தென் உங்களோட அல்காரிதம் வந்து உங்கள் அல்காரிதத்தை வச்சு அந்த ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணும்போது அதோட ஸ்பீடு வந்து கிரேட்டர் ஸ்பீடில் இருக்கணும். அது வந்து ரொம்ப ஸ்பீடாக அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி நீங்கள் அல்காரிதம் எழுதியிருக்கணும். தென் ஃபைனட்னஸ். அதாவது அது வந்து இந்த அல்காரிதத்தை யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ரிசல்ட் வந்து ஃபைனட் ரிசல்ட்டாக கிடைக்கணும், அதாவது பர்ஃபெக்ட் ரிசல்ட்டாக கிடைக்கணும். அன்னெசரியாக வந்து ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிறதோ, அவுட்புட்டை எக்ஸிக்யூட் பண்ணும்போது டெர்மினேட் ஆகிறதோ இதெல்லாம் நடக்கக்கூடாது. சரியா? ஸோ உங்கள் அல்காரிதம் வந்து ஒரு ஃபைனட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அல்காரிதமாக இது இருக்கணும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்காரிதம் தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆம்பிக்யூட்டி, ரேஞ்ச் ஆஃப் இன்புட், மல்டிப்ளிசிட்டி, ஸ்பீட் அண்ட் ஃபைனட்னஸ். ரைட். அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அல்காரிதம். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் அல்காரிதம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஸோ 4 டைப் இங்கே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்று ரிகர்சிவ் ஆர் ஐட்ரேட்டிவ் அல்காரிதம். ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மோர் தென் ஒன் டைம் ரிப்பீட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் அல்காரிதம் எழுதுறீங்கன்னா அந்த டைப் ஆஃப் அல்காரிதம் வந்து ரிகர்சிவ் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் அதை கால் பண்ணி அதை ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரியா? அதுக்கு பேர் வந்து ஐட்ரேட்டிவ் அல்காரிதம் ஆர் ரிகர்சிவ் அல்காரிதம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டோரியல் ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிகர்சிவாக, மல்டிப்ளிகேஷனுங்கிறது தான் ப்ராசஸ்,
எத்தனை ஃபேக்டோரியலோ அத்தனை டைம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ அதான் ரிகர்சிவ் அப்படிம்பாங்க. ஸோ உங்களோட அல்காரிதம் வந்து ரிகர்சிவ் அல்காரிதமாக இருக்கலாம், தென் லாஜிக்கல் ஆர் ப்ரொசீஜரல் அல்காரிதமாக இருக்கலாம். நிறைய லாஜிக்கல் டிடக்ஷனோட நிறைய லாஜிக்கல் கம்ப்யூட்டேஷன் பண்ணுற மாதிரி உங்கள் அல்காரிதம் இருக்கலாம். சரியா? தென் சீரியல் லாஜிக்கலுக்கு வேறு எக்ஸாம்பிள் சொல்கிறா இருந்தால் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற ரிசல்ட்டோட அவுட்புட்டோட மீனிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். சரியா? லாஜிக்கல் எரர் வந்துடக்கூடாது. நான் ஒரு ரன் டைம் எரர் ஒன்று ப்ரீவியஸ் டாப்பிக்கில் நான் காமிச்சேன். ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆட் பண்ணிவிட்டு திரும்ப டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் கண்டிப்பாக மாறும். தென் எனிதிங் டிவைடட் பை 0 வந்து 0 தான். ஸோ அந்த டைமில் வந்து ரன் டைம் எரருக்கான சான்சஸ் வரும். இந்த மாதிரி அதோட சிமாண்டிக், அதாவது அதோட லாஜிக் மாறாமல் இருக்கிற மாதிரி உங்களோட அல்காரிதம் நீங்கள் டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைப் ஆஃப் அல்காரிதத்துக்கு பேர் லாஜிக்கல் ஆர் ப்ரொசீஜரல் அல்காரிதம். அடுத்தது சீரியல் அண்ட் பேரலல் அல்காரிதம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சீக்வன்ஸாக 1 by 1 ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி அல்காரிதத்துக்கு பேர் சீரியல் அல்காரிதம். பேரலல் அல்காரிதம் அப்படின்னா என்னன்னா, ஒரே இந்த மோர் தென் ஒன் செவரல் இன்ஸ்ட்ரக்ஷன் செவரல் டாக்குமெண்ட்டில் பண்ணியிருப்பாங்க. இது இந்த ப்ராசஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அல்காரிதத்தை வந்து ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கும், அதை நிறைய ப்ராசஸுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? அந்த மாதிரி அல்காரிதத்தெல்லாம் வந்து பேரலல் அல்காரிதம் சொல்லி சொல்லுவோம். அதாவது ஒரு இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டாக எழுதிட்டு இருக்கீங்க. எழுதிட்டு இருக்கும் போதே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் எழுதும் போது இட் இஸ் ஜம்ப் ஓவர் டு அனதர் ப்ரோக்ராம், இன்னொரு ப்ரோக்ராமை கால் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த ப்ரோக்ராம் அதுக்கு அல்காரிதம் எழுதணும். ஸோ இப்போ இந்த அல்காரிதம் எழுதுறீங்க, பேரலாக இன்னொரு ப்ரோக்ராமுக்கான அல்காரிதமும் அந்த இடத்துல நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ சீரியல் அல்காரிதம்ங்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனாக நீங்கள் எழுதுறது தான் சீரியல் அல்காரிதம். பேரலல் அல்காரிதம்ங்கிறதும் அதே தான். சீரியலைஸ் பண்ணி எழுதிட்டு இருக்கும் போதே அதோட ஜம்ப் ஓவர், அதோட வேற ப்ராசஸுக்காக நீங்கள் இன்னொரு அல்காரிதம் சேர்த்து எழுதும் போது அது பேரலல் அல்காரிதம். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சேம் டைமில் எழுதுறது பேரலல் அல்காரிதம்ங்கிறது. அடுத்தது டிட்டர்மினிஸ்டிக் அண்ட் நான் டிட்டர்மினிஸ்டிக் அல்காரிதம். அதாவது ப்ரீ டிஃபைன்டு ப்ராசஸ் மூலமாக ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம் அப்படின்னா டிட்டர்மினிஸ்டிக் அல்காரிதம். நீங்கள் எழுதிட்டு இருக்கும் போதே சம் கெஸ்ஸஸ் மூலமாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்க வந்தீங்க அப்படின்னா அது நான் டிட்டர்மினிஸ்டிக் அல்காரிதம். இதுதான் இந்த இதோட வித்தியாசம். டிட்டர்மினிஸ்டிக்னா என்னென்னா, இதுக்கு இந்த ரூல்ஸ் தான் யூஸ் பண்ணணும், அடிஷன்னா ப்ளஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அல்காரிதம் எழுதுனீங்க அப்படின்னா அது டிட்டர்மினிஸ்டிக் அல்காரிதம். இல்லை நான் கெஸ் பண்ணி வரும்போதே வெவ்வேறு டிஃப்ரெண்ட் வேஸ் மூலமாக நான் என்னோட ரிசல்ட்டை கெட் பண்ண முடியும்னு நினச்சிங்க பை கெஸ்ஸஸ் அப்படின்னா அது நான் டிட்டர்மினிஸ்டிக் அல்காரிதம். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிற டாபிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அல்காரிதம். ஓகே, அல்காரிதம் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இது வந்து அல்காரிதத்துக்கான எக்ஸாம்பிள். ஒரு அல்காரிதத்தோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஒரு சர்க்கிளோட ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான அல்காரிதம். இது இட் இஸ் நாட் அ ப்ரோக்ராமிங் கோட். ஒரு ப்ரோக்ராம் கோடுக்கு எழுதுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் இருக்கிற டாக்குமெண்ட் தான் இது. சரியா? ஒரு சர்க்கிளோட ஏரியாவும் சர்க்கம்ஃபரன்ஸும் கண்டுபிடிக்கிறதுக்கான அல்காரிதம் இதுதான். சிம்பிள், வெரி சிம்பிள் இங்கிலீஷில் தான் அல்காரிதம் எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டார்ட், நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் என்ன அப்படிங்கிறத யூசர்லேருந்து கெட் பண்ணணும். பைங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ 3.14. தென் சர்க்கிளோட ஏரியாவை அடுத்த ஸ்டெப்பில் கால்குலேட் பண்ணுறாங்க. பை இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர், பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஏரியா. ஸோ மூணையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஏரியா கிடச்சிரும். சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு அதுலேயே இருக்குது. சரியா? ஸோ ஒன்ஸ் கிடச்சிட்டு அப்படின்னா இப்போ ஏரியாவையும் சர்க்கம்ஃபரன்ஸையும் பிரிண்ட் பண்ண சொல்லி கடைசியில் நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ கடைசியில் ப்ரோக்ராமை எண்ட் பண்ணிவிட்டு வெளியே வரும். இதுதான் அல்காரிதம். சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனாக நீங்கள் இதில் எழுதணும். ஸோ அல்காரிதத்தோட குவாலிட்டிஸ் எல்லாமே இதில் நம்ம அங்கே டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்து வெல் டிஃபைன்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக அந்த ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணி ஒரு டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஒரு அல்காரிதத்துக்கான சாம்பிள் எக்ஸாம்பிள் வந்து இதுதான். சின்ன எக்ஸாம்பிளாக உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஃப்ளோ சார்ட். நம்ம அல்காரிதத்தில் என்ன படித்தோமோ அதே தான் ஃப்ளோ சார்ட். ஸோ ஒரு ப்ராப்ளம் டெஃபினிஷனை வந்து ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனை வச்சுட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஃப்ளோ சார்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு டிஃபைன் ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா, எ ஃப்ளோ சார்ட் இஸ் எ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்
that shows the sequence of operation to be performed to get the solution of a problem. ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிரியேட் பண்ணணும். அதை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா சம் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் மூலமாக யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு சொல்யூஷன் டிஃபைன் பண்ணணும். ஸோ ஃப்ளோ சார்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி அல்காரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டு தென் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறோம் இல்லையா, இதே டயக்ராமாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு சம் சிம்பிள்ஸ் இருக்குது. ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட்டோ ஸ்டாப்போ பண்ணணும் அப்படின்னா ஓவல் சிம்பிள் யூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓவல் சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஓவல் சிம்பிள், ப்ரோக்ராமை எண்ட் பண்ணுற இடத்துல ஓவல் சிம்பிள். ஸோ எங்கெல்லாம் ப்ரோக்ராமை ப்ரொசீட் பண்ண போகிறீங்க, ப்ராசஸ் பண்ண போகிறீங்களோ அங்கே ரெக்டாங்கிள் சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட ப்ரோக்ராமில் எந்த இடத்துல இன்புட் ஆர் அவுட்புட் கொடுக்க போகிறீங்களோ அங்கே பேரலோகிராம்ங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களோட ப்ரோக்ராமில் எப்போ டிசிஷன் மேக் பண்ண போகிறீங்களோ, லூப்பிங் கான்செப்ட் எழுத போகிறீங்களோ அங்கே டைமண்ட் சிம்பிள் ப்ரொசீட் பண்ணணும். சரியா? ஸோ எங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்களோ, உங்களோட எங்கெல்லாம் கனெக்ட் பண்ண போகிறீங்களோ ரெண்டு இடத்த அங்கெல்லாம் சர்க்கிள் சிம்பிள் யூஸ் பண்ணணும். உங்களோட கம்யூனிகேஷன் டைரக்ஷனை ஃபுல்லாக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஆரோ சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ ஓவராலாக இந்த டயக்ராமேட்டிக் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். புரியுதா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஏரியாவோட சர்க்கிளோட ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கான அல்காரிதம் பார்த்தோம். அதே வச்சு நம்ம இங்கே ஃப்ளோ சார்ட் ரெடி பண்ணியிருக்கோம். எஸ், நம்ம வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு நிமிஷம். ஸோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் இங்கே ஓவல் சிம்பிள் இங்கே போட்டோம். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரலோகிராம் சிம்பிள், இன்புட் இங்கே கொடுக்குறோம், ஒரு இன்புட்டை வாங்குகிறோம், ரேடியஸ் வாங்குகிறோம், பேரலோகிராம் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். தென் அதை ப்ரொசீட் பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணுறோம், ரெக்டாங்கிள் சிம்பிள் இங்கே யூஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் இங்கே கால்குலேட் பண்ணுறோம். தென் கால்குலேட் பண்ணிவிட்டு திரும்ப அவுட்புட் கொண்டு வரணும் இல்லையா. ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கு பேரலோகிராம் சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். ஸோ பிரிண்ட் ஏரியா சர்க்கம்ஃபரன்ஸ் அதுக்கு ப்ரொசீட் பண்ணிவிட்டு அதை அவுட்புட்டை கொடுக்கறதுக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு பேரலோகிராம் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஃபைனலாக ப்ரோக்ராமை எண்ட் பண்ணுறதுக்கு ஓவல் சிம்பிள். ஸோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எண்ட் பண்ணுறதுக்கு ஓவல் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கிடச்சிருச்சு. ஒரு அல்காரிதத்தை ரீட் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணுறதோட இந்த மாதிரி டயக்ராமை பார்த்து நம்ம கோடு எழுதுறது வந்து ரொம்ப ஈஸிங்கிறதுக்காக தான் ஃப்ளோ சார்ட்டை உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் ஃப்ளோ சார்ட். எஸ், ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன், ரொம்ப பெட்டர் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் தி லாஜிக். உங்களுக்கு இப்போ டயக்ராமை பார்த்த உடனே புரியும் என்ன ப்ராப்ளத்துக்காக இந்த அப்ளிகேஷன் எழுத போகிறோங்கிறது தெரிஞ்சிடும். சரியா? ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நீங்கள் இதை பார்க்கலாம். ரொம்ப அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எங்கே இன்புட் கொடுத்துருக்கோம், எங்கே அவுட்புட் வருது, என்னென்ன ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்தது இந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க், இது வந்து வெரி குட் டாக்குமெண்டேஷன். நீங்கள் அல்காரிதமாவது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். இதை வந்து பார்த்த உடனே புரியும். இதை எந்த பர்பஸுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதை யூஸ் பண்ணி இந்த ப்ளூ பிரிண்டை யூஸ் பண்ணுறதுனால கோடிங்கை வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ப்ரொசீட் பண்ணலாம். இது கோடிங்கிற ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜ் தான். அல்காரிதம் ஃப்ளோ சார்ட்டும் ஒன்று தான். ஸோ இப்படி டயக்ராமேட்டிக்காக பார்க்கும்போது கோடிங் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். தென் இதே இதில் டீபக்கிங் ரொம்ப ஈஸி. நம்ம ப்ரோக்ராம் ஒன்ஸ் நம்ம டெவலப் பண்ணிவிட்டு டீபக்கிங் ஸ்டேஜுக்கு போகும்போது ஏதாவது பக்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம திரும்ப ஃப்ளோ சார்ட்டை எடுத்து பார்த்து அங்கே என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், இங்கே என்ன தப்பு விட்டுருக்கோங்கிறத நம்ம பார்த்து அந்த டீபக் பண்ணலாம். பக்ஸ் அப்படிலாம் நம்ம ரிமூவ் பண்ணலாம். தென் மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி. ஒன்ஸ் நீங்கள் கஸ்டமருக்கு போயிட்டு ஃபீட்பேக் வாங்கிட்டீங்க அப்படின்னா அங்கே ஏதாவது எரர்ஸை ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா அகைன் திரும்ப ஃப்ளோ சார்ட்டில் போய் பார்த்து அது என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்மளோட ரிசால்விங் ப்ரொசீஜரை நம்ம ரீகரெக்ட் பண்ணி எழுதலாம். ஸோ ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் ஃப்ளோ சார்ட்டோட ஹெல்ப்னால. ஸோ இது வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் ஃப்ளோ சார்ட். ரைட். ஸோ இதோட இந்த கிளாஸ் இந்த லெக்சர் வந்து எண்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக்ஸ் என்னெல்லாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டீபக்கிங் ப்ராசஸ், தென் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், அல்காரிதம், தென் ஃப்ளோ சார்ட். சரியா? ஸோ இன்றைக்குள்ள ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசைன்மெண்ட் எழுதுங்க. ஸோ ஒரு 5 கொஸ்டின் நான் இதில் சொல்லியிருக்கேன். வாட் இஸ் டீபக்கிங், லிஸ்ட் த ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், தென் தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் அல்காரிதம், ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் ஃப்ளோ சார்ட், ஃபிஃப்த் கொஸ்டின் லிஸ்ட் எனி 2 அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ளோ சார்ட். சரியா? ஸோ இன்றைக்கி 27/8/2020. ஸோ பிஃபோர் 6 PM நீங்கள் அசைன்மெண்ட்டை நீங்கள் எழுதி எனக்கு
கிளாஸில் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் அசைன்மெண்ட் எழுதுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அட்டண்டன்ஸ் கொடுக்கப்படும். சரியா? ஸோ ப்ராப்பராக லிசன் பண்ணுங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா எனக்கு கம்மிங் சாட்டர்டே வர்ற லைவ் கிளாஸில் எனக்கு கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லா ஒர்க் பண்ணுங்கள், படிங்க. தேங்க்யூ.